ஆர்கேபேட்டை அருகே வேகமாக சென்ற சிறிய சரக்கு வாகனத்தை நிறுத்தி ஓட்டுநரை 3 இடங்களில் வெட்டி பட்டாக்கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டிய வழிப்பறி கொள்ளையர்கள். சம்பவத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. வழிப்பறி கொள்ளையர்கள் அட்டகாசம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை அருகே நாதன்குளம் என்ற பகுதியில் பள்ளிப்பட்டு செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து மேற்கண்ட பகுதி வழியாக அத்திமஞ்சேரி சென்ற சிறிய சரக்கு வாகனத்தை மேற்கண்ட இடத்தில் வேகமாக செல்லும்போது வேகத்தடையில் மடக்கி 2 வழிப்பறி கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் சிறிய சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் அப்துல் ரகுமான் வயது 68 இவரை மடக்கி இவரிடமிருந்து கத்தி முனையில் வழிப்பறி கொள்ளையர்கள் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். கையில் பணம் இல்லை என்று கூறியுள்ளார் ஓட்டுநர். அவர் கையில் இருந்த 300 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு டிரைவரிடம் பணம் இல்லாததால் ஆத்திரமடைந்த வழிப்பறி கொள்ளையர்கள் டிரைவரை 3 இடங்களில் சரமாரியாக உடலில் வெட்டி உள்ளனர். வழிப்பறி கொள்ளையன் இதனால் படுகாயமடைந்துள்ளார் ஓட்டுநர் அப்துல் ரகுமான். வேறு வாகனம் அந்த பகுதியில் வருவதை கண்டவுடன் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்ற வழிப்பறி கொள்ளையர்கள். சம்பவம் குறித்து அந்த பகுதிக்கு வந்த ஆர்கேபேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் போலீஸ் தரப்பில் கூறப்படுவது, அத்திமஞ்சேரி பகுதியில் வாழைப்பழம் மொத்த வியாபாரம் செய்து வருபவர் மணி என்பவர். இவரது சிறிய சரக்கு வாகனத்தை அப்துல் ரகுமான் ஓட்டுநராக பணியாற்றியுள்ளார். நேற்று மாலை இந்த பகுதியிலிருந்து வாழைப்பழம் எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரத்தில் கொடுத்துவிட்டு மீண்டும் அத்திமஞ்சேரி நோக்கி திரும்பும் பொழுது நாதன்குளம் பகுதியில் வழிப்பறி கொள்ளையர்கள் அப்துல் ரகுமானை வெட்டி பணம் கேட்டுள்ளனர். தற்போது அப்துல் ரகுமான் திருத்தணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஆர்கேபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிப்பறி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 7 கிரேட் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.